சதுரங்கம் நிகழ்ச்சி தொடர்கின்றது. எழுத்தாளரும் அரசியல் செயற்பாட்டாளருமான திரு வேதநாயகம் தபீந்திரன் அவர்களுடன் நமது அரசியல் ஆய்வாளர் மெல்பர்ன் ராஜ் கலந்துரையாடும் நிகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது. நன்றி சத்யபாலன். நீங்கள் சற்று முன்னர் முதல் பகுதியிலே பேசும்பொழுது மாகாண சபை தேர்தலை முன்வைத்து இப்படியான செயற்பாடுகளை முன்வைக்க கூடாது, எடுக்கக்கூடாது என்ற விதமான கருத்து தெரிவித்திருந்தீர்கள். அந்த வகையிலே அண்மையிலே இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரி இலங்கைக்கு விஜயம் சென்ற பொழுது தமிழ் கட்சிகளையும் சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பிலே கஜேந்திரகுமார், செல்வம் அடைக்கலநாதன், சாணக்கியன் மற்றும் சுமந்திரன் போன்றவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அதிலே கஜேந்திரகுமார் ஒரு பேட்டியிலே சொல்லும் பொழுது ஸ்ரீதரன் மற்றும் செல்வமடைக்கலான் போன்றவர்கள் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற விதமான கோரிக்கையைத்தான் அங்கே முக்கியமாக முன்வைத்தார் என்றும், தமிழர் பிரச்சனை சம்பந்தமாக எந்த விதமான கோரிக்கைகளையும் அங்கே முன்வைக்கவில்லை என்றும் கூறியிருந்தார். அதாவது மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையைத்தான் அவர்கள் அங்கே பிரதானமாக பிரித்தானுடைய பிரதம மந்திரியிடம் கேட்டுக்கொண்டதாகும். அதன் மூலமாக அழுத்தம் கொடுக்குமாறு சொல்லியிருந்தார். அதிலேயும் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்று சொன்னால், அந்த பேட்டியை எடுத்தவர் கஜேந்திரகுமாருடைய பதிலை சொல்லும் பொழுது, அவர் ஸ்ரீதரனுடைய பெயரை சொல்லும் பொழுது அதை மியூட் பண்ணிவிட்டார்கள். ஆக செல்வம் அடைக்கலநாதன் பெயர் சொல்லும் பொழுது மட்டும்தான் அதை போட்டு காட்டியிருந்தார்கள் என்பதையும் நேர்களுக்கு சொல்லிக்கொண்டு, இதனுடைய அதாவது இதனுடைய விளக்கம் அல்லது விமர்சனம் என்ன இருக்கின்றது உங்களை பொறுத்தவரை? இது இப்ப என்னென்றால் ஸ்ரீதரன் சுமந்திரன் தமிழரசு கட்சியின் உள்மோதல் அது வெளிப்படையாக டான் டிவி நிகழ்ச்சி வரையில் அது அதாவது கட்சியினுடைய ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டது. அந்த மோதலை பின்னர் வருவோம். நான் இப்ப கேட்ட கேள்வியானது, இந்த மாகாண சபை தேர்தலை வைப்பதைத்தான் தமிழ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் பிரதானமான நோக்கமாக கொண்டு பிரித்தானுடைய பிரதமரிடம் கூட அந்த கோரிக்கையை முன்வைத்ததாக கஜேந்திரகுமார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்தை முதலில் அறிவோம், பின்னர் நாங்கள். சரி, நல்ல விஷயம். மாகாண சபை தேர்தல் இப்ப வைக்கிறதுல அரசாங்கம் பழைய முறைப்படி, அதாவது வீதாசார முறைப்படியா அல்லது புதிய முறைப்படி எல்லை நிர்ணயம் செய்யப்பட்ட தொகுதி முறையில் என்ற அடிப்படையில என்பது ஒரு இழுபறியா இருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய பிரச்சனை. மாகாண சபை தேர்தலை தமிழ் தரப்புகள் முன்வைக்க வேண்டும் என்று சொல்ல ஏனென்றால், தமிழ் தரப்புகளில் நிறைய பேர் கடந்த பாராளுமன்ற தேர்தலுடன் தோல்வியுற்ற அரசியல்வாதிகளாக வந்து விட்டார்கள். அப்ப 2024 பிறகு 2025 மே 6ஆம் தேதி உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தல் வட்டாரம் 60%, வீதாசாரன் 40%. இந்த அடிப்படையிலே தமிழ் கட்சிகள் ஓரளவுக்கு ஏறுமுகமான ஆசனங்களை பெற்றது. தமிழ் கட்சிகள் சொன்ன கோஷம் என்னவென்றால், மத்தியில் ஆட்சி செய்வது யாராக இருக்கட்டும், ஊரை ஆட்சி செய்வது நாம இருக்க வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்து, மற்றது அந்த உள்ளூரில் உள்ள செல்வாக்கு, இதனுடைய மாமன், என்னுடைய மைத்துனர் என்று சொல்லி அதனை முன்னிறுத்தித்தான் வாக்களித்தார்கள். அந்த வகையில் என்பிபி தேசிய மக்கள் சக்தியை ஒரு இரண்டாந்தர கட்சியாக புறந்தள்ளியக்கூடியதாக இந்த தமிழ் தேசிய கட்சிகளும் பிராந்திய கட்சிகளும் ஆசனங்களை எடுத்தது. அப்ப அந்த மக்களினுடைய மனோநிலையை இவர்கள் அதே மனோநிலையில் வைத்துக்கொண்டு தங்களுடைய வாக்கு வங்கி அறுவடையை சரியாக செய்து தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மாகாண சபை தேர்தலை வைக்க சொல்லி வலியுறுத்தி இருக்க வேண்டும் என்று நான் கூறுகின்றேன். ஏனென்றால் அந்த கட்சி அரசியலுக்குரிய அடித்தளம் அந்த மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு என்பது ஒரு முக்கியமான விடயம். அந்த வகையில் தங்களுடைய கட்சியினுடைய ஸ்திரப்பாடு, உறுதிப்பாட்டுக்கு தேவை என்பதனால் இவர்கள் மக்களுடைய பிரச்சனைகள் என்பதை விட தங்களுடைய கட்சிகள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். இந்த மாகாண சபை தேர்தலை அரசாங்கமானது வைக்காமல் இழுத்தடிப்பதற்கான காரணம் எதுவாக இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று 2014 செப்டம்பர்ல
ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று நவம்பரில் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்று மேயில 2024 நவம்பரில் நாடாளுமன்ற தேர்தல், பிறகு 2025 மே 6ஆம் தேதி உள்ளூராட்சி தேர்தல். அப்ப அந்த உள்ளூராட்சி தேர்தல் வைத்த பொழுது பார்த்தால் இலங்கை முழுவதும் உள்ள இது சபைகள், மாநகர சபைகள், பிரதேச சபைகள், நகர சபைகள் எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும் பொழுது அரசாங்கம் தொடர்பான ஒரு அதிருப்திகள் கணிசமான சபைகள். உதாரணத்துக்கு இன்று வடக்கில் முல்லைத்தீவாகத்தான் இருக்க வேண்டும். முல்லைத்தீவை தவிர்ந்த சகல சபைகளும் தமிழரசு கட்சியோ தமிழ் காங்கிரஸோ ஏதோ ஒரு கட்சியெல்லாம் இருக்கின்றது. முல்லைத்தீவிலும் முல்லைத்தீவில் கரதுரைப்பற்று பிரதேசம் முல்லைத்தீவு தமிழரசு கட்சியின் கையில இருந்தது. ஆனால் இடையிலே கடைசி 2 மாதங்கள் முன்னல் அந்த லோகேஸ்வரனுடைய ஜனாதிபதியும் பாராளுமன்றமும் தேசிய மக்கள் சக்தியா இருந்தாலும் வடக்கில் உள்ள சபைகள் முழுவதும் இந்த தமிழ் கட்சிகள் இருந்தது. தமிழ் கட்சி. அப்ப இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சாதகமான களநிலை இல்லை. ஒரு சாதகமான களநிலையை உருவாக்கலாம் என்று சொன்னால் 2 பிரச்சனை வந்துவிடும். ஒரு டித்வா சூறாவளி ஒரு பேரனர்த்தம் ஏற்பட்டது. பின்னர் இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் ஒரு உலகளாவிய நெருக்கடி வந்துவிட்டது. அப்ப அரசாங்கம் அந்த உள்ளூராட்சி சபைகளில் இதுபோல் தென்பகுதியிலும் தன்னுடைய பல சபைகளை இழந்துவிட்டது. இழந்துவிட்டு கொழும்பு மாநகர சபையை பார்த்தீர்கள் என்றால் கீரியும்பமான சண்டையில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பிபியும் இதர கட்சிகளும். அப்ப ஒரு அரசியல் கட்சி, இப்ப தேசிய மக்கள் சக்தி எவ்வளவு முற்போக்கு என்று சொல்லிக் கொண்டாலும் சாதாரண அரசியல் கட்சிக்குரிய குணாம்சத்துடன் தன்னுடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய சாதகமான காலநிலை கனியும் மட்டும் காத்திருக்கின்றது. இப்பொழுது சுரேஷ் சாலே கைது விசாரணைகள் தொடர்ச்சியார் மூலம் அந்த எதிர்கட்சிகளுடைய பொதுமக்கள் அபிப்பிராயத்தை உடைத்து விட்டு வைப்பதற்குரிய தருணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் நான் கருதுகின்றேன். இது அரசியல் ரீதியாக அரசியல் கட்சிகளுக்கு எல்லாருக்கும் உடைய குணாம்சம் என்றே சொல்லலாம். அடுத்தபடியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் சேர்ந்து ஒரு கொள்கை கூட்டணி என்ற ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். இந்த கொள்கை கூட்டணி என்ற அந்த பதமானது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் அவர்களால் மட்டும்தான் உபயோகிக்கப்பட்டது. அது இப்பொழுது இருப்பதாக தெரியவில்லை. அங்கே அவர்களுடைய கொள்கை கூட்டணியினுடைய தற்போதைய நிலைமை என்ன, அதனுடைய பிரதிபலிப்புகள் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பிரதிபலிப்பானது சந்திரகுமாரை புனிதப்படுத்தி மட்டும்தான் அந்த கொள்கை கூட்டணியுடைய அனுகூலம் என்றுதான் நினைக்கிறேன். அதை விட எந்த விதமான அனுகூலமும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. உங்களுடைய பார்வை கொள்கை கூட்டணியினுடைய வெற்றி தோல்வி? ஆமாம், இப்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது சொல்வது அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய ஒரு மறுவடிவம். ஆமாம், அவர்கள் சந்திரகுமாரை புனிதப்படுத்துவது என்பது அதில் உள்ள விஷயம் என்னென்றால், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாணம் நிர்வாக மாவட்டத்தை கடந்து வடக்கு கிழக்கில் உள்ள ஏனைய 7 மாவட்டங்கள் இதிலுமே வாக்கு வங்கியை கொண்டிருக்கவும் இல்லை. தமிழரசு கட்சிக்கு சவால் விடும் வகையில் எந்த விதமான அரசியல் வெற்றிகளையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இந்த தமிழ் தேசிய வீரர்கள் சங்கு கூட்டணி, அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய முன்னணி கூட்டமைப்பு, இவர்களை அரவணைத்துக் கொண்டு அந்த வடக்கு மாகாணத்தினுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டுகின்றார்கள். இங்கு சந்திரகுமாரை பொறுத்தவரையில் அவர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். 94ஆம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட 9 பேரில் அவர் திருகோணமலையில் மாவட்டத்தினுடைய நிர்வாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கடமையாற்றிய பொழுது, வடகிழக்கு மாகாண சபை இருந்த பொழுது தீர்க்கப்படாத பிரச்சனைகளை நான் அந்த சமூக சபை உத்தியோகத்தினுடைய சார்பில் கொண்டு சென்று அவர் மூலமாக தீர்த்துள்ளேன். அந்த வகையில் சந்திரகுமார், முருகேச சந்திரகுமார் ஒரு ஆளுமை மிக்க பாராளுமன்ற உறுப்பினரும் நிர்வாகியும் என்று சொல்வேன். அவர் டக்ளஸ் சிவானந்தாவுடன் இருந்த இணைவை விட்டு வெளியே வந்ததனால் அவரால் தொடர்ச்சியாக வெல்ல முடியவில்லை. அந்த இணைவை தொடர்ச்சியாக பராமரித்திருந்தால் அவர் தொடர்ந்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு 2ஓ 3ஓ உறுப்பினர்கள் வந்திருக்கலாம். அந்த வாய்ப்பு இவரால் தவறி போய்விட்டது. இப்பொழுது அவர் அந்த தன்னுடைய தாய் கட்சியான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு போக முடியாமல் இருப்பதனால் இந்த பக்கம் வந்துவிட்டார். அடுத்தது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, சங்க கட்சி என்று சொல்லுவோமே, அவர்களும்
இந்த யாழ்ப்பாணத்தை தாண்டி வெளியே வருவதென்றால் இந்த 2 கட்சியும் சேர்ந்தால்தான் ஆசனங்களை எடுக்கலாம் என்ற வகையில் இவர்கள் இருக்கின்றார்கள் ஒழிய, இது ஒரு ஆசனங்களுக்கான கூட்டணி ஒழிய கொள்கைக்கான கூட்டணி என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரைக்கும் அது கொள்கை கூட்டணி என்ற பெயருடன் தான், அதாவது தங்களுடைய கொள்கைகளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை இணங்க வைத்து விட்டோம், வெற்றி கண்டு விட்டோம் என்று சொல்லித்தான் இந்த கொள்கை கூட்டணி கைச்சாத்திரப்பட்டது. அதையும் சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நீங்கள் முன்னர் எழுப்பிய அந்த பிரச்சனை, அதாவது ஸ்ரீதரன் மற்றும் சுமந்திரனுக்கு இடையிலான பிரச்சனையை பற்றி சிறிது ஆராய்வோமானால், ஸ்ரீதரன் அவர்கள் அரசியலமைப்பு பேரவையிலே அரசாங்கத்துக்கு ஆதரவாக, அதுவும் 2 முறை அல்லது 2க்கு மேற்பட்ட தடவை இராணுவ அதிகாரிகளை நியமனம் செய்யும் அந்த வாக்கெடுப்பிலே அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயற்பட்டுள்ளார் என்று குற்றஞ்சாட்டப்பட்டு அவரை அந்த அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலகுமாறு கூறப்பட்டது. அதுக்கு அவர் மறுத்ததன் காரணமாக இப்பொழுது தமிழிசை கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து அவர் தற்காலிகமாக விலக்கப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், இதனுடைய பின்னணி நான் முதல் சொன்னது போல், மாவை சேனாதிராஜா ஐயா உயிரோடு இருக்கும் பொழுது திருவோணமலையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் செயலாளர்களை தெரிவு செய்வதற்கான உள்கட்சி தேர்தல் நடைபெற்றது. நடைபெற்ற பொழுது ஸ்ரீதரன் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் கட்சியினுடைய மத்திய குழு நிர்வாகிகளில் தனக்கு வாக்களிக்குமாறு தன்னுடைய செல்வாக்கை பிரயோகித்து அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற போது சுமந்திரனால் தலைவர் பதவிக்கு கிடைக்கவில்லை. பின்னர் செயலாளரை கிழக்கு மாகாணத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்துவிட்டு, பிறகு பின்னர் சுமந்திரன் ஒரு கட்சி உறுப்பினருடைய பெயரில் கட்சி ஜாப்பு அப்படி சொல்லுகிறது இப்படி சொல்லுகிறது என்று சொல்லி ஒரு நீதிமன்ற தடையாணையினூடாக கட்சியை முடக்கி வைத்த நிலையில் தான் இருக்கின்றது. அப்ப இந்த பகை அங்குதான் தொடங்குகின்றது. அதாவது கட்சி ஜனநாயக ரீதியாக நடைபெற்ற தேர்தலில் சுமந்திரன் வெல்ல முடியாமல் போய், பிறகு கட்சியை முடக்கி கொண்டு கட்சி தலைவரை சுமந்திரன் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்தபோது அதனை, அதாவது இராணுவ அதிகாரி தெரிவு என்பது ஒரு காரணமாக வைத்து தன்னுடைய சொல்லு கேட்கவில்லை என்று சொல்லி, பின்னர் இந்த நாடாளுமன்ற குழு தலைவர் தன்னுடைய சொல்லு கேட்கவில்லை என்று சொல்லி இல்லை, அதாவது சிவில் அமைப்புகளுக்கான பிரதிநிதிகளாக இராணுவத்தினரை நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவையிலே அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்ததாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டு, அதற்கு மேலதிகமாக இன்னும் 6 தடவைகள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்ததாகவும், அது முதன்மையாகவே அவரிடம் எச்சரிக்கப்பட்டதாகவும், அப்படிந்தும் கூட மீண்டும் அவருக்கு அந்த எச்சரிக்கையும் பொருட்படுத்தாமல் மீண்டும் அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக கடைசியாக இராணுவத்துக்கு வாக்களித்ததன் காரணமாக அந்த பதவியிலிருந்து விலக்குமாறு கோரப்பட்டதாகத்தான் சொல்லப்படுகின்றது. ஆமாம், இந்த பிரச்சனையுடைய அடிப்படை விளங்குகின்றது. அதாவது இங்கு பிடித்தவர்கள் அவரை விலக்குவதற்கான காரணம் தேடப்படுகின்றது. அப்படியே காரணம் இதில் பிடித்தவர்கள் பிழை செய்தால் நியாயம் ஒன்று தானாக தோன்றும், பிடிக்காதவர்கள் பிழை செய்தால் எல்லாமே பிழையாக தோன்றும். இது ஒரு ஒரு சராசரி மனித இயல்புடைய குணம். அந்த குணம் அடிப்படையில். மற்றது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீர்கள் என்றால் சுமந்திரனுக்கு 15,000 விருப்பு வாக்குகளும் ஸ்ரீதரனுக்கு 33,000 விருப்பு வாக்குகளும் இருக்கு. 33,000 விருப்பு வாக்கள் இருந்தது. கிளிநொச்சியில 1,01,000 வாக்காளர்களில் 22,000 பேர் ஸ்ரீதரனை விருப்பு வாக்கு செலுத்தி தெரிவு செய்திருந்தார்கள். அந்த வகையில் அவரும் 79,000 வாக்காளர்களை இழந்திருக்கின்றார். அதனால் 2029 தேர்தலில் அவருடைய வெற்றி வாய்ப்பு என்பது ஒரு கேள்விக்குரியதாக இருந்து, யாரும் புதியவர்கள் தெரிவாகக்கூடிய நிலைமை முன்வரலாம். ஸ்ரீதரன் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் என்பது உண்மை. ஆனால் அவருடைய வாக்கு வங்கி தொடர்ச்சியாக சரிந்து புதியவர்களை தேடி 2029 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் போன்ற நிலைமையை உருவாக்கும். இவர்களுடைய கட்சியால் இவர்களுடைய முரண்பாடுகளால் இந்த இராணுவத்துக்கு இவர் வாக்களித்தது சரியா? அதான் முக்கியமான கேள்வி. இராணுவத்தின் நியமனத்திற்கு ஆதரவாக அரசாங்கத்துடன் சேர்ந்து வாக்களித்ததை நீங்கள் நியாயப்படுத்துவீர்களா, அல்லது அதை புறந்தள்ளலாம் என்று சொல்வீர்களா? அதுதான் முக்கியமான பிழையான விஷயம். கட்சியினுடைய கட்டுப்பாடு, கட்சியினுடைய தீர்மானத்தை இவர் நடைமுறைப்படுத்தாத விடயம் ஒன்று.
இராணுவத்தை சிவில் நிர்வாகங்களுக்குள் கொண்டு வருவது என்பது பிழையான விடயம். அந்த வகையில் இவர் வாக்களித்த பிழையான விடயம். சரி, அதன் காரணமாகத்தான் இப்பொழுது ஆம், தமிழிசை கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியை அவரிடமிருந்து தற்காலிகமாக எடுக்கப்பட்டு சாணக்கியரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம். இதை நான் சரி என்று சொல்வேன். ஏனென்றால், நான் கிழக்கு மாகாணத்தில் 6 வருடங்கள் அரசு சேவையில் இருந்த நான். அவர்கள் நெடுக ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இந்த யாழ்ப்பாணத்தவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் எல்லாவற்றையும் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து கருணா விரிந்த பொழுது கூட அவர் நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னார். அதுபோல் இந்த ஜனநாயக அரசியல்லையும் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த வகையில் கிழக்கு மாகாணத்துக்கு நாடாளுமன்ற குழு தலைவரை கொடுத்து அவர்களும் உமது சகோதர இனம் என்று சொல்லி நாங்கள் அரவணைத்தது நல்ல விடயம். அடுத்த இன்னொரு விடயத்தை பாருங்கள். வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி தவிர்ந்த ஏனைய 4 தேர்தல் மாவட்ட வாக்குகள் 4 பக்கத்தில் சிதறின. ஆனால் திருவோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்தில் பாருங்கள், இந்த தமிழ் வாக்காளர்கள் தமிழரசு கட்சிக்கு பெருமளவில் வாக்களிக்கின்றார்கள். ஏன், என்ன காரணம் என்றால், திருவோணமலை, அம்பாறை மாவட்டங்களில் 4ஆக பிரிந்தால் தமிழர்கள் யாருமே வெல்ல முடியாது. இது அம்பாறையில் 2 முறையும் திருவோணமலையில் 1 முறையும் தேர்தலின் மூலம் நிரூபிக்கப்பட்ட விடயம். அந்த வகையில் தமிழரசு கட்சி என்ற 7 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்தல் மாவட்டங்களிலும் 1 நாடாளுமன்ற உறுப்பினரை தேசிய பட்டியலிலும் பெற்று உள்ளது என்று சொன்னால், இந்த கிழக்கு மாகாணத்தினுடைய 3 தேர்தல் மாவட்ட வாக்காளர்களுடைய பிச்சை. அவர்கள் இந்த தமிழரசு கட்சிக்கு நாங்கள் போடாமல் சங்குக்கோ சைக்கிளுக்கோ போட்டோம் என்றால் எங்களுக்கு உறுப்பினர்கள் கிடைக்க மாட்டார் என்று சொல்லி ஒரு தூர நோக்குடன் ஒரு கணிசமான வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். ஏன், நான் திருவோணமலையில் 6 வருடங்கள் இருந்த பொழுது தேர்தல்களில் நான் தமிழர் விடுதலை கூட்டணி பின்னர் தமிழரசு கட்சிக்கு தான் வாக்களித்தேன். ஏன், அந்த அந்த என்னுடைய தமிழ் இன அபிமானம் என்னை விட்டு போகவில்லை. ஏனென்றால் மற்றவர்களுக்கு ஆசனம் போய்விடும் என்று. அந்த வகையில் இந்த தேசிய பட்டியலை வென்று தந்ததும் இந்த கட்சிக்குரிய வாக்கு வங்கியை தொடர்ச்சியா பேணுகின்ற கிழக்கு மாகாணத்திற்கு சாணக்கியனுக்கு நாடாளுமன்ற குழு தலைவர் கொடுத்தது 100க்கு 100% சரியானது. ஆனா இதிலே முன்வைக்கப்படும் விமர்சனம் என்னவென்று சொன்னால், அவர் இப்பொழுது இளைஞனாக இருக்கின்றார், வயதிலே குறைந்தவராக இருக்கின்றார். அவருடன் வயது கூடிய சிறுநேசன் மற்றும் கோடீஸ்வரன் அவர்கள் கூட 2வது முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார்கள். அவர்களை மீறி கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர்களை மீறி இவருக்கு கொடுத்ததானது ஒரு நியாயப்படுத்த முடியாது என்று சொல்லப்படுகின்றது. விமர்சிக்கப்படுகிறது. ஸ்ரீநேசன், மற்ற உறுப்பினருக்கு என்ன பேர் சொன்னீங்க? கோடீஸ்வரன், அம்பாறை மாவட்ட அம்பாறை கோடீஸ்வரன், கவீந்திரன் கோடீஸ்வரன். எஸ். இப்ப இதுல சாணக்கியன் பொருத்தமானவர் ஏன் சொல்றேன், அவற்றை மொழி ஆற்றலை பாருங்க. ஆங்கிலம், சிங்களம், இந்த 2 பிற மொழிகளிலும் அவர் எவ்வளவு தூரம் ஒரு துல்லியமாகவும் ஒரு சரியானதாகவும் மொழி ஆற்றலை கொண்டிருந்தார். மொழி ஆற்றல் என்பது தலைமைத்துவத்திற்கு ஒரு ஸ்ரீதரனுக்கு சிங்களம், இங்கிலீஷ், ஆங்கிலம் பரிச்சயமற்ற அதாவது சரளமாக கதைக்கக்கூடியதாக அவர்கிட்ட ஆற்றலில் என்பது வேற விடயம். ஆனால் இந்த ஸ்ரீநேசன் கோடீஸ்வரனை விட சாணக்கியனுக்கு கொடுத்தது என்றால், சாணக்கியனுடைய பாராளுமன்ற உரைகளில் உடல் மொழிகளையும் மொழி ஆற்றலையும் வைக்கும் பொழுது வயது என்பது ஒரு தடையல்ல. இப்ப விடுதலை புலிகளினுடைய தலைவர் 33 வயது அவருக்கு. 54ஆம் ஆண்டு பிறந்தவர், 87ஆம் ஆண்டு அவருக்கு 33 வயது இருக்கும் பொழுதுதான் அவருடைய போராட்டத்தினுடைய அழுத்தம் காரணமாக இலங்கை தலைவரும் இந்திய தலைவரும் இலங்கை இந்திய சமாதான உடன்படிக்கை செய்தார்கள். இவர் 33 வயது படியே இவரை கணக்கெடுக்க கூடாது என்று அப்பொழுது யாரும் சொல்லவில்லை. அதுபோல் சாணக்கியனும் இளைஞராக இருந்தாலும் தலைமத்துவ ஆற்றலும் மொழி ஆற்றலும் உடையவர், ஆகவே பொருத்தமானவர். சரி, அடுத்ததாக இப்பொழுது மீண்டும் மாகாண சபை தேர்தல் வரலாம் என்ற நோக்கிலே சுமந்திரன் அவர்கள் வடக்கு மாகாணத்தில் உள்ள போராளிகளை, அதாவது முன்னாள் போராளிகளை சந்தித்து வருவதாக ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன அறிய விரும்புகிறேன். கிளிநொச்சி மாவட்டத்தில் நான் 8 வருடங்கள் சமூக சேவை உத்தியோகத்தராக இருந்தேன். அதனால் அந்த மாவட்டம் தொடர்பாக நிறைய பரிச்சயம் உண்டு. என்னுடைய இணையத்திருந்தவர்களுடன் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது முன்னாள் போராளிகளை சந்தித்து வருகின்றார். அதாவது அவர்களை அவருடைய கிராமங்கள் சென்று சந்தித்து வருகின்றார். உண்மையாக பாராட்டக்கூடப்பட வேண்டிய விடயம். ஏனென்றால், அதாவது தாயக விடுதலைக்காக போராடிய யாருமே
ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவோ, உறுப்பினராக பெறக்கூடிய அளவுக்குரிய சூழ்நிலை மிக குறைவாக இருக்கின்றது. தர்மலிங்கம் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் வந்துள்ளார்கள். ஆனால் விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஆயுத போராளிகளாக இருந்து வாழ்க்கையை தியாகம் செய்த அவர்களுக்குரிய அங்கீகாரம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த வகையில் சுமந்திரனுடைய முயற்சியை பாராட்டுகின்றேன். ஆனால் இது மறுவளமாக சுமந்திரனுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்காகவும் தனது எதிராளியான ஸ்ரீதரனை கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற வாக்கு வங்கிகளை சரிக்கவுமான ஒரு உபாயமாக இருக்குமானால் இது கண்டிக்கக்கூடிய விடயம். அடுத்தது இன்று எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மிகச்சிறந்த கட்சி கட்டமைப்பை கிராம மட்டத்தில் பேணுகின்ற அமைப்பாக இருந்தால் 2 கட்சிகளை சொல்லுவேன். முதலாவதாக தேசிய மக்கள் சக்தி, இரண்டாவதாக இபிடிபி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி. இவர்கள்தான் தங்களுடைய கிராமிய தொகுதி கட்டமைப்புகளை ஒழுங்காக பேணி கூட்டங்களை நடத்தி வலுவாக இயங்குகிற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் ஒரு வாக்கு வங்கி தொய்வு இருந்தாலும் கட்டமைப்பு ரீதியாக அவர்கள் சிறப்பாக இருக்கின்றார்கள். அதுபோல இந்த தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போன்ற கட்சிகள் தேர்தல் காலத்தை மட்டும்தான் வருகின்றார்கள். அப்பொழுது நான் ஒருவரை கேட்டேன், ஏன் ஒரு கட்சி கிராமிய தொகுதி கட்டமைப்பை பேணவில்லை என்றால், பேணினால் புதிதாக ஒரு தகுதியான தலைவர் வந்து விடுவார், பழைய ஆட்களுக்கு இடமில்லாம பயத்தில் தான் இவர்கள் அந்த கட்டமைப்பை பேணாமல் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே சுமந்திரன் அவர்கள் முன்னாள் போராளிகளை சந்தித்து வருவது பாராட்டப்பட வேண்டிய விடயம். அவருடைய துயரங்கள், அவருடைய அரசியல் ஆதங்கங்கள், அவர்கள் மக்கள் பிரதிநிதியாக வர வேண்டியதற்குரிய நியாயப்பாடுகளை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இது எதிராளி ஸ்ரீதரனை தோற்கடிக்கவும் தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்கவும் மட்டுமாக இருந்தால் அது தவறானது. மத்திய 2 கட்சிகளையும் போல கிராமிய கட்டமைப்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவது சிறப்பானதாக இருக்கும். சரி, ஒரு கேள்வி அனுப்பியிருக்கின்றார். அதாவது நீங்கள் முன்ன சொன்ன விடயத்தை வைத்துக்கொண்டு, அதாவது சுமந்திரன் கட்சியை நீதிமன்றத்திலே நிறுத்தியிருக்கிறார் என்று சொல்லியிருந்தீர்கள். அது எவ்வகையிலே பொருத்தம் சொல்லி? ஆமாம், ஸ்ரீதரன் வந்து உட்கட்சி தேர்தல் முறையின் அடிப்படையில் அவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர். ஒரு கட்சியினுடைய ஜாப்பின்படி இப்படி பிழையாக இருக்கின்றது என்று சொல்லி ஒரு கட்சி உறுப்பினர் என்ற பெயரில் ஒரு வழக்கை தடையாணையை வாங்கி, பிறகு அந்த தடையாணை கட்சி என்ன மாதிரி பதில் தலைவர், பதில் செயலாளர் என்று சொல்லி CVK சிவஞானத்தை இவரை இணைத்து பதில் தலைவர், பதில் செயலாளர் என்று சொல்லி இருக்கின்றது. அந்த வகையில் இவர் அந்த கட்சியினுடைய ஜாப்பினுடைய நெளிவு சுழிவுகளை பயன்படுத்தி அந்த தன்னுடைய சட்டத்திறனைக்குரிய நுண்மான் நுழைவுல ஆற்றலையும் பயன்படுத்தி கட்சியை இயங்க விடாத நிலைக்கு செய்திருக்கின்றார் என்று அந்த வகையில் நான் சொல்லுகின்றேன். ஆனால் என்னுடைய அறிவு கேட்டியதன்படி ஸ்ரீதரன் தலைவராக செய்யப்பட்ட பின்னர் ஸ்ரீதரனை உடனடியாக தலைவராக பதவியேற்குமாறு அவர் கேட்டு கொண்டது மட்டுமல்லாமல் பத்திரிகை ஊடாகவும் கூட அந்த கடிதத்தை வெளியிட்டிருந்தார், அதாவது உடனடியாக பதவியேற்குமாறு. ஆனால் ஸ்ரீதரன் தானே அந்த பதவியை ஏற்காமல் அதை தவிர்த்திருந்தார். அதன் பின்னர் தானே வழக்கு போடப்பட்டது. இல்ல, இதுல வந்து பத்திரிகை செய்தி என்று சொல்லியதுல பத்திரிகைகள் வந்து ஒரு கட்சி சார்பான, கட்சி பிரமுகர்கள் சார்பான ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் ஓடுகின்றன. இல்ல, இது பத்திரிகை செய்தியாக சொல்லவில்லை. பத்திரிகைக்கு சுமந்திரன் அளித்த அந்த கடிதம் பிரசுரிக்கப்பட்டிருந்தது பத்திரிகைகளிலே. அந்த கடிதத்திலே சுமந்திரன், இந்த கடிதம் ஏற்கனவே ஸ்ரீதரனுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது, இது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றதற்காக இந்த கடிதத்தை பத்திரிகையிலே வெளிப்படுத்துகின்றேன், அதாவது உடனடியாக கட்சி தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாவிட்டால் ஏதோ சொல்லியிருந்தார் பின்னர். ஆனால் அப்படியும் கூட அவர் பதவியை ஏற்பதற்கு காலதாமதம் ஆகிக்கொண்டிருந்த பொழுதுதான் வழக்கு வைக்கப்பட்டதாக எனக்கு ஞாபகம். இல்ல, இதுல வந்து இந்த விஷயம் தொடர்பாக எனக்கு 100% சொல்ல தெரியாது. என்னுடைய அறிவு கட்டிய வகையில சொல்ல போனால், அதாவது திருவண்ணாமலையில கட்சியினுடைய உட்கட்சி தேர்தல் நடைபெற்று இவரை தலைவர், அவரை செயலாளர் என்று சொல்லி தெரிவு செய்த போது அடுத்தடுத்த நாள்களிலேயே இந்த உள் முரண்பாடுகள் வந்து நீதிமன்ற தடையாணை நான் நினைக்கிறேன் அதிலே சில தவறுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த செயலாளர் தெரிவிலே தான் பிரச்சனை வந்தது. அதாவது கோதாசன் தெரிவு செய்யப்பட்டதை ஏனைய உறுப்பினர்கள் அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது
வாக்களிப்பு மூலம் தெரிவு செய்யப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். பின்னர் வாக்களிப்பு நடைபெற்றது. அதிலேயும் குருதாசன் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். ஆனால் பின்னர் வாக்களிப்பிலே போதிய ஆட்கள் இருக்கவில்லை, மதிய உணவுக்கு சென்று விட்டார்கள் என்று சொல்லி அந்த வாக்களிப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாகத்தான் அந்த பதவியேற்பு வைபவத்தை ஒத்தி வைத்திருந்தார்கள். அப்பொழுதுதான் சுமந்திரன் உடனடியாக இவரை பதவியேற்குமாறு கேட்டிருந்தார். ஆஹ் அதாவது தலைவரை உடனடியாக பதவியேற்குமாறு கேட்டிருந்தார். அதற்கு ஸ்ரீதரன் இழுத்தடித்ததன் காரணமாக அந்த பதவியேற்பு, அதாவது ஸ்ரீநேசனுக்கு அந்த செயலாளர் பதவி கொடுக்கப்பட வேண்டும் என்ற அதாவது ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்களுடைய கோரிக்கையின் பேரிலே அவர் அந்த பதவியையும் ஏற்க மறுத்திருந்தார். அதன் காரணமாகத்தான் அங்கே அந்த இழுத்தடிப்பு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு எதிராகத்தான் பின்னர் ஒரு வழக்கு வைக்கப்பட்டதாக ஞாபகம் நினைக்கின்றேன். இல்ல உங்களுடைய விடயம் நான் அறிந்த வரையில அந்த திருவோணமலையில உட்கட்சி தேர்தல் நடைபெற்ற பின்பாகவே ஸ்ரீதரன் உடனடியாக ஸ்ரீதரன் இந்த டான் டிவி பேட்டியில் சொல்லியிருந்தார். அதாவது நான் போயிருந்தால் அதற்கும் தடையாணை வந்திருக்கும். அதனால் ஒரு நிலைமை அதாவது நிலைமையை அவதானித்து 100% எனக்கு சரியா சொல்ல தெரியவில்லை. ஆனால் ஸ்ரீதரன் தலைவர் பதவியை பெறுவதற்காக வடக்கு கிழக்கு மற்றது கொழும்பு கிளைகளுக்கு ஊடாக தன்னுடைய வாக்கு வங்கியை சேகரித்து செல்வாக்கு செலுத்திய அவருக்கு பதவி ஏற்கக்கூடிய நிலைமை இல்லை என்று தெரிந்துதான் அவருக்கு ஏற்காமட்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் என்னுடைய அறிவு கட்டின வகையில் கூறுகின்றேன். சரி, சத்யபாலன், நீங்கள் ஏதாவது கேட்டு ஸ்ரீதரன் அவர்களை பற்றி பேசுவதால் 2 கேள்விகள் கேட்கலாம் என்று நம்புகிறேன். ஸ்ரீதரன் அவர்கள் மீது இந்த அரசியலமைப்பு சார்பு தொடர்பான விடயங்களுக்கு அப்பால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அங்கு நடந்த சில ஒப்பந்தங்களில் பல பெருந்தொகை பணம் கைமாறப்பட்டதாக பாராளுமன்றத்தில் பகிரங்கமாக மற்றும் சமூக வலைக்கூடங்களிடாகவும் செய்திருந்தார். அதே போல தென்னிலங்கையிலிருந்து ஒரு ஊடகவியலாளரும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஸ்ரீதரனுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக அங்கு மக்கள் அபிப்பிராயம் எப்படி இருக்கிறது? இல்ல, அர்ச்சுனா முதலாவது விடயம் அர்ச்சுனா ராமநாத் ஸ்ரீதரன் தொடர்பாக குற்றச்சாட்டு இருக்கின்றது. அவர் அந்த தொலைக்காட்சி பேட்டியிலும் சொல்லுகின்றார், அது குற்றச்சாட்டு இருந்தால் நிரூபியுங்கள், உரிய இடங்களுக்கு முறைப்பாடு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். ஒன்று, அர்ச்சுனா ராமநாதன் தன்னை பரபரப்பூட்டக்கூடியதாகவும் தன்னை ஒவ்வொரு நாளும் ஊடகங்களில் தான் ஒரு பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்பதற்காக கோமாளித்தனமாக கூறுகின்ற கருத்துக்களும் உண்டு, குதர்க்கமாக கூறுகின்ற கருத்துக்களும் உண்டு. அர்ச்சுனா ராமநாதனுடைய கருத்துக்களை வைத்துக்கொண்டு நாங்கள் சொல்லிடலாம். அடுத்ததாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தொடர்பாக கூறியிருந்தீர்கள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் போது ஆவண ரீதி, அதாவது கடிதங்கள், போட்டோ பிரதிகள் ரீதியாக, காணொளி, உண்மையான காணொளி ரீதியாக நிரூபிக்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் அவர்கள் அதற்குரிய பொறிமுறையினூடாக படிமுறையினூடாக விசாரணைகளை மேற்கொண்டு அந்த விடயங்களை கையாளுவர். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சிறப்புரிமைகள் ரீதியாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எவ்வாறு இதனை அணுகும் என்று எனக்கு சட்ட ரீதியாக ஆணைக்குழு ரீதியாக என்னால் கூற முடியவில்லை. ஒரு அரசியல் தலைவரை களங்கப்படுத்துவதற்கான குற்றச்சாட்டுகளாக சொல்லலாம். அடுத்தது, அவருடைய குற்றம் நடைபெற்றிருந்தாலும் அதை நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் இல்லை. உதாரணத்துக்கு இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது சொன்னார்கள் பார் லைசன்ஸ் 16 கிளிநொச்சியில குடுபட்டது, தேர்தல் முடிந்த பின்னர் நாங்கள் அதனை வெளிப்படுத்துவோம் யார் யார் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூறியது. பிறகு அந்த பார் லைசன்ஸுக்கு சிபாரிசு செய்த அரசியல்வாதிகள் யார் யார் என்று சொல்லி ஒன்றுமே கூறவில்லை. ஆனால் இதில் எங்களுடைய வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் மட்டும் ஒரு பாவம், ஒரு பெண் வாழ்வாதாரம் என்று நான் சிபாரிசு செய்தேன் என்று அப்பாவித்தனமாக சொல்லி ஊடகங்களில் நிறைய அடி வாங்கி கொண்டார். அந்த மிச்ச பார் லைசன்ஸ் ஆர் என்று சொல்லி அரசாங்க தரப்பு சொல்லவில்லை. ஆகவே இது ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டாக சொல்லப்பட்டாலும் இது குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா பொய் இருக்கிறதா என்றது அரசாங்க நிர்வாக நடைமுறை, பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சிறப்புரிமை ரீதியாக, வழிமுறை ரீதியாக யாருமே நிரூபிக்கவில்லை. சரி, அடுத்ததாக இந்த விடயங்களுக்கு அப்பால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களிடம் திரு ஸ்ரீதரன் அவர்கள் தான்
இவ்வாறு வாக்களித்தேன் என்று தனிப்பட்ட ரீதியில் ஒப்புக்கொண்டதாக கஜேந்திரகுமார் அவர்கள் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். அதற்கு அவர்கள் பகிரங்க கண்டனமும் தெரிவித்து அவரை அரசியலமைப்புக்கு சிபாரிசு செய்ததே தான், ஆனால் அவர் இப்படி நடந்து கொண்டார் என்று தனது வருத்தத்தையும் அவர் அங்கு தெரிவித்திருந்தார். அது அது போன்ற விவகாரங்கள் எல்லாம் வெளியிலே வந்த போதும் கூட ஸ்ரீதரன் அவர்கள் தொடர்ச்சியாக மற்றவர்களை பார்த்து நிரூபியுங்கள் என்று தெரிவித்து கொண்டிருப்பது என்பது தார்மீக ரீதியில் சரியானதா? பிழையான விடயம். அதாவது தன்னுடைய அரசியல் விருப்பத்தை பிரயோகிக்கும் பொழுது அவருக்கு வாக்களித்த பெரும்பான்மை தமிழ் கட்சிகளினுடைய அபிப்பிராயத்தை கணக்கில் எடுத்து செய்திருக்க வேண்டும். அந்த வகையில் இப்ப நிரூபிக்க முடியாத குற்றங்களை நிரூபித்து காட்டுங்கள் என்று சவால் விட்டு கொண்டு தன்னுடைய பிழையை நியாயப்படுத்துவது ஸ்ரீதரன் விடுகின்ற பிழை. நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு, கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தில் 1,01,000 வாக்காளரில் 22,000 பேர் தான் இவருக்கு வாக்களித்தார்கள். 79,000 பேர் இவரை நிராகரித்திருந்தார்கள் சென்ற தேர்தலில். அந்த வகையில் ஒவ்வொரு இப்ப பாருங்கள், நீண்ட காலம் 7 வருடம் வென்ற மாவை சேனாதிராஜா, 30 வருடங்களாக தொடர்ச்சியா இருந்த டாக்டர் சிவானந்தா, இவர்கள் எல்லாம் ஒரு அரசியல் கால சுற்றோட்டங்களில் சுமந்திரன் போன்றவர்கள் எல்லாம் தர்மலிங்கம் சித்தார்த்தன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு கால சுற்றோட்டத்தில் அந்த அரசியல் கருத்து ரீதியாக அவர்களால் தேர்தலில் வெற்றி பெற முடியாத நிலைமை வந்தது போல் ஸ்ரீதரனும் இப்படியான தவறுகளினூடாக அடுத்த தேர்தலில் தோற்று போகக்கூடிய ஒரு அரசியல்வாதியாகவே இருக்கின்றார். சரி, இறுதி கேள்வியாக நான் கேட்பது, என்பிபி அரசாங்கம் தொடர்பான மக்களுடைய அபிப்பிராயங்களை பற்றி நீங்கள் சிலாகித்து கூறியிருந்தீர்கள். இருந்தாலும் யாழ் மாவட்ட என்பிபி பாராளுமன்ற பிரதிநிதிகளுடைய மெச்சூரிட்டி, அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக பலத்த அதிருப்தி அரசியல் மட்டத்திலும் படித்தவர்கள் மத்தியிலும் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த போக்கு தொடர்ச்சியாக நீடித்தால் அடுத்த வரும் தேர்தல்களிலே யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக என்பிபி, அதாவது யாழ் மாவட்டத்திலே தொடர்ச்சியாக என்பிபி வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ளும் என எதிர்பார்க்கலாமா, அல்லது இழக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம்? இந்த என்பிபிக்கு ஜனாதிபதி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் வாக்களித்தவர்கள் கணிசமானவர்கள் என்னிடம் சொன்னார்கள், நாங்கள் உள்ளூராட்சி தேர்தலில் என்பிபிக்கு வாக்களிக்கவில்லை. ஏனென்று கேட்டேன். 2 காரணங்கள் சொன்னார்கள். உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுடைய ஊரில் எங்கள் உறவினரோ நண்பர்கள் தான் கேட்டார்கள், அது ஒரு காரணம். அதை விட நாங்கள் என்பிபிக்கு என்று சொல்லி ஒரு மாற்றம் தேவை என்று வாக்களித்து 3 உறுப்பினர்களை பெற்றார். 3 உறுப்பினர்களை தந்த எங்களுக்கு ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக ஒருவர் என்றாலும் தந்திருக்க வேண்டும், அல்லது பிரதி அமைச்சர். திருவோணமலையில அருண் ஹேமச்சந்திரா வெளிவிவகார பிரதி அமைச்சர் போல இங்கு டாக்டர் பாவானந்த ராஜா அவர் ஒரு அமைதியான ஒரு சோழி சுருட்டு போகாத ஒருவர், அவர் ஒரு சுகாதார பிரதி அமைச்சராக கூட போட்டு வந்திருக்கலாம், அல்ல ஒரு சமூக சேவை பிரதி அமைச்சர்ல கூட கொடுத்திருக்கலாம். அந்த வகையில எங்களுடைய ஜனநாயக தெரிவை என்பிபி தலைமைப்பிடம் செய்யவில்லை. அதை விட எங்களுடைய மாவட்டத்தில் சம்பந்தப்படாத ஒருவரை கொண்டு வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மாவட்டங்களை வைத்துள்ளார்கள். அப்ப எங்களுடைய வாக்குகளால் வந்த 3 பேரில் ஒருவரை வைத்திருக்காமல் வெளியிலிருந்து இறக்கியபடியால் நாங்கள் வாக்களிக்கவில்லை. அடுத்ததாக என்பிபி இந்த 3 உறுப்பினர்களும் ஒரு வீச்சான ஒரு விடயத்தை கையாளக்கூடிய ஆளுமை மிக்கவர்களாக தம்மை நிரூபிக்கவில்லை. அதனால் நாங்கள் உள்ளூராட்சி தேர்தலில் இப்பொழுது நாங்கள் எங்களுடைய பிராந்திய கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள் பக்கம் வந்துவிட்டோம் என்று சொன்னார்கள். இப்ப அந்த நிலைப்பாட்டை வைத்துக்கொண்டு மாகாண சபை தேர்தலில் இப்பொழுது 2 முனைதான். ஒன்று, தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமையாக நின்றால் முதலமைச்சர் பதவியை வெல்லலாம், அல்லது இப்போ வேட்புமனு நேரத்தில் யார் அமைச்சர் யார் முதலமைச்சர் என்று தங்களுக்குள் பிடுங்கப்பட்டால் என்பிபி ஒரு சாதாரண பெரும்பான்மை கூடாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வகையில் என்பிபிக்கு முதல் 2 தேர்தலில் இருந்த அலை 3வது உள்ளூராட்சி தேர்தலில் இல்லை. அதனால்தான் மாகாண சபை தேர்தலை ஒத்தி போட்டு தேசிய ரீதியாகவும் மாகாண ரீதியாகவும் தருணம் பார்த்து தேர்தலை நடத்தலாம் என்று இருக்கின்றார். நன்றி தபேந்திரன். இவ்வளவு நேரம் நம்முடன் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக உங்களுடைய ஆழமான கருத்துக்களையும் பார்வைகளையும் தந்ததுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறலாம் என்று நம்புகிறோம். நன்றி. நன்றி. இதுபோல் போக்கஸ் நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி. வணக்கம்.
ஆம் நேர்களே, இதுவரை சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு எழுத்தாளரும் அரசியல் செயற்பாட்டாளருமான திரு வேதநாயகம் தபேந்திரன் அவர்கள் கலந்து சிறப்பித்த சதுரங்கம் இடம்பெற கேட்டீர்கள்.